அடி செகண்ட் ஆனா காலையே ஆரம்பிச்சிட்டால பார்வதி ஆட்டத்தை. என்னங்க இது, நேத்து தான் ஒரு விஷயம் நடந்தது, அழுதுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்தாலும் சரி திரும்ப இறங்கி அடிப்பேன்ற மாதிரி காலையே ஆரம்பிச்சு சில வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் ஓட்டிங் அனலைசிஸ் வீடியோ போடல, அதுல என்னென்னலாம் நடந்திருக்கு, யார் எந்த இடத்துல இருக்கா அப்படின்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க. சில பேர் நான் இவ்வளவு சொல்லியும் லைக் போடாம பாக்குறீங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ காலையே என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி ரெடி ஆகிட்டு வந்தவொடனே ஜலபுல ஜங்குன்ற மாதிரி பாட்டு போட்டவொடனே அதுல இருக்கிற லிரிக்ஸ்லாம் வச்சு யார் யாரெல்லாம் வச்சு செய்ய முடியுமோன்றத வேலையை பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. என்ன மைக் அனௌன்ஸ்மெண்ட்னா, இவருது எஃப்ஜே வந்து மைக்க மாட்டல. நேத்தும் பார்வதி விசஸ் கனிக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மைக் அனௌன்ஸ்மெண்ட், அதே பிரச்சனை தான் இங்க வந்துச்சு. உடனே வந்தவொடனே என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜே வந்தாரு, மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, எஃப்ஜேக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. ஏன்னா நேத்து இதே தானே நடந்துச்சு, அப்ப எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தல, இப்ப அங்க கொடு அப்படின்ற மாதிரி பார்வதி நிக்கிறாங்க. நியாயமான விஷயம், கரெக்ட்ல. நீங்க ஒரு நியாயமான விஷயம் இல்ல. உடனே அவன் எஃப்ஜே சொல்ல, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன், இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, இல்லன்ற மாதிரி சொல்றாரு. உடனே பார்வதி, மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுங்க, பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? நேத்து எனக்கும் அதான் நடந்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்தா பனிஷ்மெண்ட் இருக்கா இல்லையா? பிக் பாஸ் சொன்னாரு இல்லைங்க, அவர் போயிட்டு வந்தார். எங்க பனிஷ்மெண்ட் இருக்காங்க, பிக் பாஸ் சொன்னா பனிஷ்மெண்ட், நீங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்வதி நின்ன உடனே, சரி எஃப்ஜே பனிஷ்மெண்ட் பண்ணுங்க போது, கேப்டன் சொல்றாங்க நான் கேட்கறேன், கேப்டன் சொல்றாங்க நான் கேட்கறேன்ற மாதிரி அவரும் உட்காந்து பனிஷ்மெண்ட் போறாரு. இல்லைன்னா பண்றீங்க. அப்போ கேப்டன் தான் அந்த 250 தோப்பு கரணம் போடணும் தூங்குனதுக்கு, அது இன்னுமே போட சொல்லியே கேப்டனு, அதை மட்டும் எங்க நியாயமாப்படுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதிகமா தூங்குறதே யாருன்னா கேப்டன், சாரி இந்த இது எஃப்ஜே, அதை யாருமே கேட்கல. இன்னொரு டைலாக் பேசினாங்கல்ல, இன்னொரு ரூல் பிரேக்குன்னு சொல்றாங்கல்ல, என்ன கேட்கறாங்க, ரூல் பிரேக்குன்னு ஒரு ரூலை போட்டிருந்தாங்க. 45 நிமிஷத்துல நாங்க எழுப்புவோம் சூப்பர் டிலக்ஸ, அப்ப நீங்க எழுந்துக்கணும் போது இன்னைக்கு அதிகமா தூங்குனதே எஃப்ஜே தானே. உட்காந்து எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காங்க, ரம்யாஜோ தூங்கிட்டு இருக்காங்க, திவாகர்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஏன் இதே வந்து உள்ள போயிட்டு எழுப்பக்கூடிய கனி அவர்கள் ஏன் எழுப்பல? ஏன்னா உங்க பையன் உள்ள இருக்கிறதால. இதே வேற யாருனா மட்டும் தட்டுன்னு அடிக்கிறது, தட்டை வச்சு அடிக்கிறது, இதெல்லாம் பண்றீங்களே. எஃப்ஜே இருந்தா மட்டும் ஏன் அப்படி ஒரு பாச போராட்டம், பாச பிணைப்பு, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஸோ இல்லைங்க, இது ஒரு லாஜிக்கா சொல்லணும்னா இது கரெக்டா ஃபேவரிசம் பாக்குறாங்க. இல்லைன்னா வேற யாருன்னா இருந்துன்னா அப்படி அடி தும்சம் பண்ணியிருப்பாங்க. அது அங்க எஃப்ஜே இருக்கிறதால தூங்கட்ட பைபிள். ஏன்னா நைட் எல்லாம் கதை அடிச்சது இந்த கேங்கு. யாரு நைட் எல்லாம் இன்னைக்கு லேட்டா எழுந்துக்கிறதுக்கான காரணம் யாரு? நைட் எல்லாம் கதை அடிச்சிருந்தது யாரு? கனி, சபரி. இன்னொரு பக்கம் சபரி கூட தூங்கியிருந்தாரு. கனி, சபரி, எஃப்ஜே, ரம்யாஜோ, இவங்க எல்லாருமே நைட்டு கதை அடிச்சுட்டு தான் தூங்குனாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறமா போயிட்டு நீ எழுப்பி விடுன்ற மாதிரி சொல்றாங்க. நல்லா இருக்குல்ல, சூப்பரா பண்றீங்க கனி மேடம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நேத்து நாய் கொலிச்சுதே, சபரிக்கு நாய் கொலிச்சுது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம்கா, தெரியாம தூங்கிட்டு இருக்கான்னு எதுவுமே சொல்லியா. அதே வினோத் பண்ணப்போ 50 தோப்பு கரணும், நீங்க ஏன் சபரி பண்ணும்போது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ்மெண்டா நாய் போடுறாங்களே, ஏன் தூங்குறீங்க? அப்ப அதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுங்க. நியாயமான கேப்டன்னா நீங்க மைக்குக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நாய் தூங்குறதுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது மட்டும் உங்க ஆட்கள் தூங்கினா மட்டும் பனிஷ்மெண்ட் கிடையாது. வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ கனி வந்து நிறைய இடங்கள், ஐ மீன் கனி வந்து ஃபுல்லா ஒரு மோசமான கேப்டன் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். கனி வந்து அந்த சில பிரச்சனைகளை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணாங்க, அது பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்கோம். ஆனா பல இடங்கள்ல பயஸா இருந்திருக்காங்கன்றதையும் சொல்லதான் வேண்டியது இருக்கு. அதை சொல்லிதான் ஆகணும், வேற வழி கிடையாது. இது ஒரு பக்கம். அடுத்ததாக என்ன பண்றாங்க, பார்வதி வந்து அந்த மாதுளம்பழம் இது பண்றதுக்காக கத்தி எடுத்து கிச்சன்ல கட் பண்றாங்க. கத்தி எடுத்து கட் பண்ண தெரியாம பயபுள்ள கையில ஒரு கீரலை போட்டுக்கிட்டு ரத்தம் வருது, அதுக்கு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டிட்டு வந்துட்டு உடனே கெமி சண்டை போடுறா. யாரை கேட்டு கத்தி எடுத்த, உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்ற மாதிரி கெமி சண்டை போடுறா. ஏன்னா கிச்சன் பொருளை கிச்சன் மெம்பர்ஸ் கிட்ட கேட்காம எடுக்கக்கூடாதான். அதை இவங்க எடுத்ததுக்கு இங்க ஒரு சண்டை. மா நான் எடுத்துட்டேமா, என்னமா பிரச்சனை, இது கையில் அது கட் பண்ணி தானே சாப்பிட முடியும், வேற என்னமா பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்குறேன். கட் பண்ணி சாப்பிடுங்க, பிரச்சனை கிடையாதுங்க, எங்க கிட்ட கேட்டு எடுங்களாங்க, எதுக்கெல்லாம் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, இது தேவையில்லைங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கெமிக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஒரு பாயிண்ட்ல சரி விடுன்னு முடிஞ்சு போச்சு. நடுவுல சுபிக்ஷா வந்து தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்ற திருக்குறளோட மீனிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்வதி இன்னொரு பக்கம் பக்கத்துல பாட்டு பாட, இன்னொரு பக்கம் சுபிக்ஷா இதுக்கு ஒரு கருத்து சொல்லன்ற மாதிரி அமோகம் வேற மாதிரி பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது பாக்குறதுக்கு சூப்பரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும். அடுத்து கெமி வந்து கேப்டன் கிட்ட சொல்றாங்க. கேப்டன் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணக்கூடாது பார்வதி, இது ரொம்ப தப்புன்னும் போது, கரெக்ட், நீங்க வந்துருவீங்க, நீங்களும் பல இடத்துல பண்ணிருக்கீங்க, கிச்சன்ல வேற யாரும் போக கூடாது தானே, வேற யாராவது போய் சமைச்சிருக்காங்களா, நான் யோசிச்சு பார்த்துட்டு வரேன். சரி யோசிச்சுட்டு அப்புறம் வாங்க,
இதெல்லாம் வாங்க இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களால யோசிக்க முடியாதுங்க, நீங்க தான் மாஸ்டர் மைண்ட் ஆச்சு, மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி ஆச்சு, உங்க அளவுக்கு என்கிட்ட திறமை இல்லைன்ற மாதிரி ஒரு பக்கம் பார்வதி கிளம்பி போயாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னொரு பக்கம் இந்த சுபிக்ஷா கிட்ட போய் வியானா இந்த மாதிரி காலில் இப்படிலாம் சொன்னா, அவ அப்படிலாம் பேசினான்றத ஒட்டுமொத்தமா போட்டு உடன்னு உடச்சு விட்டாங்க. பார்வதியோட அனைத்து விஷயங்களுமே சுபிக்ஷா என்ன நடந்துச்சு, சுபிக்ஷா கிட்ட எல்லாத்தையுமே வியானா போட்டு கொடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இதுல வியானாவும் ரொம்ப தெளிவா தான் இருக்கா. என்ன சொல்றான்னா, பாரு 10 மணிக்கு இதுக்கப்புறம் 10 மணிக்கு மேலதான் உன் ஃப்ரெண்டு, நீ ஏன் நான் வேலை கூப்பிட்டு செய்ய சொன்னாலும் எனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி வியானாவும் ஒரு பக்கா தெளிவா இருக்கா அப்படின்றதுதான். இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள இருக்கிற துஷார், நான் இன்னும் பல நாள் வீட்டுக்குள்ள இருக்கணும், எனக்கான டைம் வரலன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காரு. ஏன்னா எலிமினேஷன் டிஸ்கஷன் போயிட்டு இருக்காரு, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்சரா டிசர்விங் கேண்டிடேட் கிடையாது வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு, அவங்க வீட்டுக்குள்ளலாம் இருந்திருக்கணும்ன்ற டிஸ்கஷன் போகுது. எனக்கு அப்போ நான் வெளியே போறதுக்கு தயாரா தான் மைண்ட் செட்லாம் ரெடி பண்ணிட்டேன்ற மாதிரி அரோரா பேசிட்டு இருக்காங்க. ஒரு அரோராக்கு இந்த வாரத்தை பாய்ஸத்தை போட்டு அமைச்சு 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். துஷார் இன்னும் கேம்ல மோர் டிசர்விங் ஏற்ற மாதிரி வேலையை பார்த்தா நல்லா இருக்கும். இல்ல அரோரா பக்கத்திலேயே போயிட்டு இருந்தா அவருடைய ஆட்டம் டோட்டல் க்ளோஸ் ஆயிரும். சரி, அன்அபிஷியல் ஓட்டிங்ல யார் எந்த இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா, வியானா 30.18 1,56,000 வாக்குகள். வேற மாதிரிங்க. இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு. 1,56,000 பெரிய லீடு. ஸோ கண்டிப்பா அபிஷியலி அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பிரவீன் 12.97 61,000 வாக்குகள் செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ட்ரிபிள் த டைம் டிஃபரன்ஸ் இருக்கு வியானாக்கும் பிரவீனுக்கும். அந்த அளவுக்கு லீடிங்ல இருக்காங்க பிரவீன். எனக்கு என்னமோ பிரவீன் செகண்ட்ல இருக்க மாட்டாருன்னு எனக்கு தோணுது அபிஷியல்ல. ஸோ பிரவீன் நாட் இன் த செகண்ட் பிளேஸ். சுபிக்ஷா தான் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 11.09 55,000. சுபிக்ஷாக்கும் பிரவீனுக்கும் 6,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா தான் அபிஷியல்ல செகண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு கம்பேர் டு பிரவீன். ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பிரவீனை விட, அதனால சுபிக்ஷா மேல இருப்பாங்க. ஃபோர்த் துஷார் 10.25 48,000 வாக்குகள். ஸோ இங்கே சுபிக்ஷாக்கும் துஷாருக்கும் 7,000 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ். கலையும் 10.18 1000 ஓட்டுகள் தான். கலைக்கும் துஷாருக்குமே 1000 இல்லை, வெறும் 400 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் போகுது. ஒரு ஐ மீன் சேஃப் ஜோனும் இல்லை, டேஞ்சர் ஜோனும் இல்லை, அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம் தெரியாம டிராவல் பண்றோன்ற மாதிரி நடுவில் அப்படியே சந்துல சிந்து பாடிலான்ற மாதிரி டிராவல் ஆயிட்டு இருக்காங்க. த டேஞ்சர் ஜோன் வில் பி கலை, ரம்யா, அரோரா அண்ட் ஆதிரி. கிட்டத்தட்ட இவங்களுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, கிட்டத்தட்ட ரம்யா ஜோ 7.73 36,000 வாக்குகள். ஓகே, அடுத்து அரோரா 7.22 34. ஸோ அரோராக்கும் ரம்யாக்குமே 2,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஃபைனலா இருக்கிறது ஆதிரை 6.7 31,000 வாக்குகள். ஸோ ஆதிரிக்கும் அரோராக்குமே 3,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எய்தர் ஆதிரை இல்ல அரோரா, இவங்க 2 பேர்ல இந்த வாரத்தில் யாராவது ஒருவர் வெளியேறுவது உறுதி அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது. அன்அபிஷியல்லையும் இந்த லாஸ்ட்ல இருக்கிற பிளேசஸ் அப்படியே இருக்கும். ரம்யா, அரோரா, ஆதிரை, துஷார், இந்த 4 பேர் தான் இருப்பாங்க அந்த லாஸ்ட் எண்ட்ல. இந்த 4 பேர்ல யாரு போக போறாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு அரோரா போனாலும் ஓகே தான், துஷார் போனாலும் ஓகே தான், ஆதிரை போனாலும் ஓகே தான். ஏன்னா அரோராவாலையும் துஷாராலையும் இந்த வீட்டுக்குள்ள பெருசா கேம்ல கான்ட்ரிபியூட் பண்ணல. அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க. கேம்ல என்ன பண்ணீங்கன்றது தெரியல இல்லையா? அந்த கேட்டகரியில இவங்க 2 பேருமே சேர்ந்து போனாலும் நல்லது. பாய் கைஸ்.